சேனலை பார்வையிட்டு வரும் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நடிகர் திலகம் நடித்த ஞான ஒளி படத்தில் இடம்பெற்ற தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற பாடலை மறக்க முடியுமா? எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த இந்த பாடலின் நடுவே, ஓ மைலார்ட் பார்டன் மீ, உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன, இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே என்று உணர்வுபூர்வமாக வசனங்கள் இடம்பெற்றன. டிஎம்எஸ் பாடிய அந்த பாடலில் வரும் மேற்படி வசனங்களை மட்டும் நடிகர் திலகத்தையே பேசும்படி எம்.எஸ். விஸ்வநாதன் வேண்டுகோள் விடுத்தார். இந்த வசனங்கள் பாடலில் எந்த இடத்தில் வருகின்றன என்பதை பாடி காட்டுங்கள் என்று எம்.எஸ். விஸ்வநாதனிடம் சிவாஜி கேட்க, உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள், 1000 நன்மை தீமைகள் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் அறிவீர், மன்னித்தருள்வீர் என்று பாடிக்காட்டி, இந்த இடத்தில்தான் தாங்கள் ஓ லார்ட் பார்டன் மீ என்று ஆரம்பமாகும் வசனத்தை நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார். இவ்வளவு உச்ச ஸ்தாயியில் கொண்டு போய் பாடலை நிறுத்தி இருக்கிறீர்கள், அதற்கு ஈடு கொடுத்து என்னால் பேச முடியாது என்று நினைக்கின்றேன். வேறு பொருத்தமானவர்களை அழைத்து அந்த வசனங்களை பேச வையுங்கள் என்றார் நடிகர் திலகம் தமக்கே இயல்பான வெளிப்படையான பண்புடன். வயலின் வாத்தியார் கலைஞரும் தமது உதவியாளருமான ஜோசப் கிருஷ்ணாவை அழைத்து அந்த வசனங்களை பேச வைத்தார் எம்.எஸ். விஸ்வநாதன். ஆனால் அவருடைய குரல் அந்த பாடலின் வீச்சுக்கு பொருந்தி வரவில்லை. பலகுரல் வித்தகர் சதன் என்பவரை கூப்பிட்டு, அவள் ஒரு தொடர்கதை படத்தில் எஸ்.பி. பாடிய கடவுள் அமைத்து வைத்த மேடை பாடலில் பல குரல்களில் அமர்க்களப்படுத்தியவர் இந்த சதன். இதே வசனத்தை பேச வைத்தார் எம்.எஸ். விஸ்வநாதன். ஆனால் அதுவும் பாடலின் போக்கோடு ஒன்று போகாமல் தனித்து நின்றது. நடப்பதையெல்லாம் தூரத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இயக்குனர் எம்.எஸ். விஸ்வநாதனை அழைத்து, பாடலை பாடிய டிஎம்எஸ்ஐயே அந்த வசனங்களையும் பேச வைத்து பார்க்கலாமே என்றார். எம்.எஸ். விஸ்வநாதன் டிஎம்எஸ்ஸிடம் அந்த வசனங்களை கொடுத்து பேசுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார். டி.எம். சௌந்தரராஜன் நடிகர் திலகத்தின் அருகில் சென்றார். அந்த வசனங்களை நடிகர் திலகத்திடம் கொடுத்தார். உங்கள் சிம்ம குரலில் அந்த வசனங்களை ஒரு தடவை எனக்கு பேசி காட்டுங்கள் ஐயா என்றார். நடிகர் திலகம் அந்த வசனங்களை தமது பாணியில் டி.எம். சௌந்தரராஜனிடம் பேசி காட்டினார். அந்த வசனங்களில் பேசிய போது நடிகர் திலகத்தின் குரலில் இருந்த பாவங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் உணர்வுகளையும் உன்னதங்களையும் அப்படியே தமது மனதில் உள்வாங்கிக் கொண்டார் டி.எம். சௌந்தரராஜன். நான் தயார், ஒளிப்பதிவை ஆரம்பிக்கலாமா என்று டிஎம்எஸ் சொன்னதும் எம்.எஸ்.வி. இசையை தொடங்கினார். ஏக்கமும் விரக்தியும் தேவ விசுவாசமும் கொண்ட ஒரு பக்தனின் ஞான தேடலாக விளங்கும் விதமாக உணர்ச்சி பிளம்பாக மாறி அந்த வசனத்தை பேசினார் டிஎம்எஸ். அருமை டிஎம்எஸ், அற்புதம் என்று நடிகர் திலகம் பாராட்டினார்.